வேதத்தில் ஒரு கூட்ட ஸ்திரீகளிடத்தில் இருந்து இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் பாடத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம். லூக்கா 23வது அதிகாரத்தில் 27வது வசனத்திலிருந்து 28வது வசனத்தில் ஒரு கூட்ட இஸ்ரவேல் எருசலேம் ஸ்திரீகள் அவர்கள் இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது அவருக்கு பின்னாக போகிறார்கள். 49வது வசனத்தில் அதே ஸ்திரீகள் ஆண்டவர் மரணத்தை நோக்கி இருக்கும்போது, அந்த மரண அவஸ்தைப்படும்போது, சிலுவையில் அறையப்பட்ட போது அவரோடு கூட இருக்கிறார்கள். அந்த ஸ்திரீகள் 56வது வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் மரித்த பிறகு அவருக்கான தந்த வர்க்கங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்து 24வது அதிகாரம் முதல் வசனத்தில் அவர்கள் வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவருடைய கல்லறை நோக்கி போகிறார்கள். அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு கூட இருந்தார்கள். ஆண்டவர் அற்புதத்தை செய்தம்மா அந்த சூழ்நிலை மாத்திரமல்ல, ஆண்டவர் இனி அற்புதம் செய்ய மாட்டார், அவர் பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்ற சூழ்நிலையில கூட அவங்க ஆண்டவரோடு கூட இருந்தார்கள். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் செய்யும் போது, வார்த்தைகளோடு பேசும்போது மாத்திரம் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு ஆண்டவருக்காய் ஜெபம் செய்துவிட்டு இல்லாம, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யாமல் ஒரு காத்திருப்பு நேரத்தை நமக்கு கொடுக்கும் போது கூட ஆண்டவருக்காய் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அந்த ஸ்திரீகள் எப்படி மரித்த இயேசுக்காய் கந்த வர்க்கங்களை ஆயத்தப்படுத்தினார்களோ அது ஒரு வகையான ஆராதனை, அவருக்கான ஒரு பலியாய் அவர்கள் நினைத்தார்கள். அதுபோல நாமும் ஆண்டவர் கிரியை செய்யாத காலத்தில் கூட ஆண்டவரை நாம் ஆராதித்து துதிக்கணும். ஆமீன்.